பயப்படாதீங்க, தேவன் உங்களோடு இருக்கிறார். அன்பானவர்களே, இன்று உங்களோடு 5 முக்கியமான தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசுவா 1:9, பலன் கொண்டு திடமனதாயிரு, பயப்படாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருப்பார். நம் வாழ்க்கையில் சில நேரம் நமக்கு முன்னால் என்ன இருக்கிறது என்று தெரியாது. புதிய இடம், புதிய வேலை, புதிய பொறுப்பு என்று வந்தால் நமக்கு பயம் வரும். அதனால் தேவன் யோசுவாவிடம் சொன்னது போல நம்மிடமும் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நாம் தனியாக எதையும் சந்திக்க வேண்டியதில்லை. நாம் போகும் இடமெல்லாம் தேவன் நம்மோடு இருப்பார். அதனால் தைரியமாக முன்னே செல்லுங்கள். சங்கீதம் 46:1, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமும் துணையுமானவர். கஷ்டம் வரும்போது சில நேரம் யாரிடம் போவது என்று நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. அவர் நம்முடைய தேவன். நம் சோர்ந்து போகும்போது அவர் நமக்கு பலன் கொடுப்பார். நம்மால் சமாளிக்க முடியாத சூழ்நிலையில் அவர் நமக்கு துணையாக இருப்பார். அதனால் பிரச்சனை வந்தால் முதலில் பயப்படாமல் தேவனிடம் ஓடுங்கள். அவர் நம்முடைய அடைக்கலம். எரேமியா 29:11, நான் உனக்காக நினைந்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதை பார்த்து ஏன் வாழ்க்கை இப்படி போய்விடுமோ என்று நினைப்போம். என் வாழ்க்கை இப்படி போய்விடுமோ என்று நினைப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை பற்றி தேவனுக்கு ஒரு நல்ல திட்டம் இருக்கிறது. இன்று நடப்பது நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் நம்முடைய எதிர்காலத்தை அறிந்திருக்கிறார். அதனால் இன்று கஷ்டம் இருந்தாலும் நாளையை பற்றி நம்பிக்கையோடு இருங்கள். தேவன் உங்களுக்காக நல்லதை நினைத்திருக்கிறார். சங்கீதம் 121:2, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும். நம்முடைய உதவி எங்கிருந்து வரும் என்று சில நேரம் தெரியாமல் இருக்கலாம். மனிதர்களிடம் உதவி கேட்போம். சிலர் உதவி செய்வார்கள், சிலர் செய்ய முடியாமல் போகலாம். ஆனால் தேவனுடைய உதவி ஒருபோதும் குறைவதில்லை. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அதனால் உங்கள் பிரச்சனையை பார்த்து பயப்படாமல் என் உதவி கர்த்தரிடம் வரும் என்று நம்பிக்கையோடு சொல்லுங்கள். பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கிறது. நம்மால் முடியாத விஷயங்கள் இருக்கலாம். நாம் சோர்ந்து போகலாம். நம்முடைய பலம் குறைந்து போகலாம். ஆனால் கிறிஸ்து நம்மை பலப்படுத்தும் பொழுது நாம் மீண்டும் எழுந்து நிற்க முடியும். அதனால் என்னால் முடியாதென்று சொல்லாமல் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் முடியும் என்று சொல்லுங்கள். அன்பானவர்களே, இந்த 5 வசனங்களையும் உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பயப்படாதீங்க, தேவன் உங்களோடு இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, தேவன் உங்களுக்கு பலம் கொடுப்பார். எதிர்காலத்தை நினைத்து கலங்காதீங்க, தேவன் உங்களுக்காக நல்லதை வைத்திருக்கிறார். உதவி இல்லை என்று நினைக்காதீங்க, கிறிஸ்து உதவி கர்த்தரிடமிருந்து வரும். உங்களோட உதவி கர்த்தரிடமிருந்து வரும். உங்களுக்கான உதவி கர்த்தரிடமிருந்து வரும். என்னால் முடியாது என்று நினைக்காதீங்க, கிறிஸ்து உங்களை பலப்படுத்துவார். இன்று இந்த வார்த்தையோடு உங்கள் நாளையை ஆரம்பிங்கள். என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் தனியாக இல்லை, என் தேவன் என்னோடு இருக்கிறார். இயேசு உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பயத்தை சமாதானமாக மாற்றுவாராக. உங்கள் கண்ணீரை சந்தோஷமாக மாற்றுவாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.